புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க இல்லையா. ஸோ ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயலை செய்கிறதுக்கும் அந்த செயலை வெற்றிகரமாக நம்ம முடிக்கிறதுக்குமான ஒரு மோட்டிவேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்போ வந்து இந்த மோட்டிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள், நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அந்த மோட்டிவேஷன் பற்றி. அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்குறோம். அப்போது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எஜுகேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அப்போ மோட்டிவேஷன் இருக்கிற குழந்தைகள் வந்து அவங்களுடைய அந்த உந்துதல்னு சொல்லுவோம் தமிழில், அந்த உந்துதல் வந்து அவங்கள வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய கோல், அவங்களுடைய குறிக்கோளை நோக்கி அவங்க வந்து போகிறதுக்கான ஒரு பாத்வேயும் வந்து அது கொடுக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மோட்டிவேஷன் நம்ம நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கறதுனால, நம்ம வந்து அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறதுனால நமக்கு வந்து அது நீடிச்சு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு, அந்த நேரத்துக்கு நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே நமக்கு வந்து படிப்படியாக நம்ம குறையிறத வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ சமீபமாக ஒரு குழந்தைய நான் வந்து சந்திக்கும் போது அவங்க வந்து எனக்கு வந்து படிக்கணும்னு நிறைய ஆர்வம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து வரமாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் நான் படிக்கிறேன், 10 நிமிஷம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு மாணவி. ஸோ அப்போ வந்து அவங்க 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போது நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் வந்து உங்களுடைய 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் நான் வந்து எடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு பள்ளியில் வந்து இலவசமாக வந்து எனக்கு என்னுடைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து உளவியலில் 2 விதமான மோட்டிவேஷன் சொல்லுவோம். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உள்ளார்ந்த உந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கே ஒரு விஷயம் எனக்கு வந்து செய்ய பிடிக்கும், அதனால நான் அந்த விஷயத்தை வந்து செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். எனக்கு அதை செய்யும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு அதை வெற்றிகரமாக முடிக்கும் போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யும் விஷயங்கள் வந்து அது பெர்மனண்ட்டாக நம்ம கூடயே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நமக்கு ஆர்வம் இருக்குது, நம்ம அதை செய்கிறோம், அதனால எனக்கு அதில் வந்து எப்போவுமே ஒரு உந்துதல் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா வெளிப்புற உந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் இந்த வேலையை முடித்தேன்னா எனக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், இந்த போட்டியில் ஜெயிச்சா எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், இல்லை நான் இந்த வேலையை நல்லா செய்யும்போது எனக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற உந்துதல். ஸோ இப்போ இந்த வெளிப்புற உந்துதலோட அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக நமக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து ஏன் இப்போ அந்த மோட்டிவேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கோலை வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அப்போது நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து என்னென்னா, உன்னுடைய ஆர்வத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிடித்தமான சப்ஜெக்ட் எது, எனக்கு பிடித்தமான ஒரு ஏரியா எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மேலும் அவங்க பெற்றோரும் என்னை வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, பெற்றோருமே இதை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். குழந்தைகளுடைய அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை வந்து எப்போதுமே தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து ரொம்ப பாசிட்டிவாக நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஊக்குவிக்கிறதன் மூலமாக, ஸோ இந்த பர்டிகுலர் வேலையை வந்து நீ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிற, ஸோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகும். அவங்களுடைய ஸோ என்னோட பலம் இது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கும் போது அந்த நுட்பங்களை வந்து அவங்க எல்லா விதத்துலையும் உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும், எனக்கு இந்த ஒரு திறன் இருக்குது, எனக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கும்போது அதில் அவங்க வந்து முழு மனசாக வேலை செய்வாங்க.
இப்படி பண்ணும்போது அவங்களுடைய அந்த இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், அந்த உள்ளார்ந்த உளவியல் வந்து அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஒரு நீ இத்தனை மார்க் எடுத்தா உனக்கு நான் வந்து இந்த விஷயம் சொல்றேன், இத்தனை நீ இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் இது வாங்கி தரேன்னு சொல்லும் விஷயங்களை விட அவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஆர்வமும் ஒரு உந்துதலும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதன் மூலமாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வியூகத்தையும் அவங்களே வந்து வகுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எக்ஸாம் நேரத்தில் அப்படின்னு இல்லாமல் முதல்ல இருந்தே ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இருந்தே அவங்களுக்கு அதுக்கான ஆர்வம் ஏற்படக்கூடிய விஷயங்களை சொல்லும் போதும் நம்ம ஒரு ரோல் மாடலாக செஞ்சு காட்டும் போதும் அதை ஃபாலோ பண்ணி குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. ஸோ இதையுமே நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றி.